இட்லி கடை எந்த மாதிரி கதை வரலாம் அப்படின்னா எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை, போய் பார்த்தா தான் தெரியும். இல்லை, ரெண்டும் கலந்த கலவையாக தான் இருக்கும். ஏன்னா வில்லேஜ்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்னு கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக குபேலர் படத்தில் கூட கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி வந்து இட்லி கடையில் வந்து ஏன்னா அவரே ஓனாக டைரக்ட் பண்ணுறாருல, நிறைய கலந்துருக்கலாம். அவருக்கு எல்லாமே சூட் ஆகுது. ஆல் இண்டியா ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்காருல்ல, ஆனால் எல்லாமே செட் ஆகும் அவருக்கு. பவர் பாண்டி அது பயங்கர ஹிட்டு. அவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அதனால வந்து திருச்சிற்றம்பலத்தில் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்கல்ல, அவங்களோட ஸ்கில் எல்லாமே பார்த்து இருந்திருப்பாங்க. அதனால வந்து ஒருத்த கட்டத்துக்கு இப்போ இதில் வச்சு கொண்டு போனால் இந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணிருக்கும். அதனால வச்சுட்டு போயிருப்பாங்க. மேபி இது கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இவங்க ஆக்டர் நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஆமா, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். இன்கேஸ் வந்து எங்க அக்காவோட ஃபேன், ரொம்ப ஃபேன் அவங்க. ஸோ அவங்க மூலியமா தான் எனக்கே வந்துட்டு அவங்க மேல ரொம்ப இதா இருந்துச்சு. அவங்க ஒரு சீனு எல்லாமே செம்ம டக்கரா பண்றாங்க. நெக்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஹீரோயினை வந்து பார்க்கணும், ஹீரோ கூட போட்டோ எடுக்கணும். அது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். ஆமா, செம்ம பேரு. ஆக்சுவலா இனிமே எடுக்க வந்துட்டு அவங்களே பேரா இருக்கான்னு நினைச்சிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். நல்லா இருந்துச்சு. நம்ம குறை சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு. என்ன சொல்றது? இல்ல இல்ல, வில்லேஜ் தான், வில்லேஜ். இல்ல, படம் சிட்டியா வில்லேஜா அப்படிங்கும் போது வில்லேஜ்ல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. மேபி சிட்டிக்கு போறதுக்கும் இது இருக்கும். ஏன்னா கோட் ஷூட்லாம் இருக்குல்ல, வில்லேஜ்ல இருந்து இட்லி கடை ஆரம்பிச்சு அடுத்து என்ன கட்டத்துக்கு கொண்டு போறாருன்னு கூட இருக்கலாம். அது வளர்ந்து வர்ற கதை கூட சொல்லலாம். போற அவரு என்ன வழக்கம் போல அவர் யாரானா நெகட்டிவ் பண்ணியிருப்பாங்க, அதை பத்தி பேசியிருப்பாங்க. அது வேற மாதிரி தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்றது ஒன்றும் இல்லை. அவர் பேசுறது என்னவோ அதுதான். பேசிட்டு நீங்களே பாருங்க, தெரியும். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வரோம். டிஃபென்ஸ் இட்லி கடை ஆடியோ லஞ்சில் தனுஷரோட ஸ்பீச் வழக்கம் போல் எப்பயுமே வேறு லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்கும். அவரோட ஸ்பீச்சுக்காக தான் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துருக்கோம். நாங்கள்லாம் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வரோம். என் பேர் ராகவன், இவர் பேர் பழனிக்குமார். நான் தான் கோவை மாவட்ட துணை செயலாளர். என் பேர் மோகன். அது ஆமா, தனுஷ் சார்னாலே கொஞ்சம் தலைவர் கதை எப்பயுமே பார்த்தா பிடிக்காதுன்னா பார்க்க தான் தெரியும். அது அவரு நான் சொல்றேன், ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி சொல்றேன், நேஷனல் அவார்டு ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லிருங்க. சினி ஃபீல்டு எல்லாத்துக்குமே இடம் இல்ல, நேஷனல் அவார்டு வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அதே மாதிரி நிறைய அவார்டு இருக்குது அவர்கிட்ட. தனுஷ் வந்து கோட் ஷூட்டை வந்து கேட்டீங்க, அவர் சந்தோஷமா இருக்காரு, நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். ஆடியோ லான்ச்சு இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆமா, எப்பயுமே தனுஷ் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் தைரியமா தான் பண்ணுவாரு. அவரோட ஸ்டோரிங்கிறதுனால எப்பயுமே கொஞ்சம் கணிக்க முடியாம தான் இருக்கும். அவர் டைரக்ஷனு, ஸ்க்ரீன் எடிட்டிங்கு, லிரிக்ஸிஸ்ட்டு, சிங்கர் எல்லாமே சொல்லிட்டே போனால் அவர் எல்லாம் நிறைய பண்ணுவார். அதனால வளர்ச்சின்னு ஒன்று இருந்தால் தடுக்க தான் செய்வாங்க. நம்ம படம் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வரணும். ஸ்க்ரீன் பத்தாதுண்ணா. தனுஷ் சார் தனியாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். இல்லை கூட இவங்களும் சேர்ந்துருக்காங்க, கண்டிப்பாக அவங்களோட சிறப்பாக இருக்கும். தனுஷ் சார் அவங்களுக்கும் ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கொடுத்துருப்பாரு அவர் படத்துல. ஆமா, எப்பயுமே அசுரன் படத்துல எல்லா படத்துலயும் அவர் கூட நடிச்சவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ். எல்லாத்துக்கும் தீபாவளி அக்டோபர் 20னா, எங்களுக்கு அக்டோபர் 1 தானே தீபாவளியே.
தியேட்டர்ல வந்தீங்கன்னா தெறிக்க விடுவோம். அவர் யாரையுமே வந்து ஒதுக்க கிடையாதுங்க, எல்லாத்தையும் சேர்க்கத்தான் பாக்குறாரு, யாரையும் ஒதுக்க கிடையாது. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் எண்ணம் போல் தான் வாழ்க்கை. சென்னை தான் சார், சென்னையிலேருந்து வந்திருக்கோம். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நீங்களா? கிஷார். ஓகே. ஆக்சுவலாக படத்தில் பேக்ரவுண்ட் டான்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சாங் அந்த என்ஜாமி சாங் இருக்குல்ல, அது ஒர்க் பண்ணியிருக்கேன். சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு, படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவல் ராயன் எப்படி இருந்துச்சோ அதை விட பெட்டராக இருக்கும், நல்லாயிருக்கும் சார். அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை வில்லேஜும் உண்டு, சிட்டி பேக்ரவுண்டும் உண்டு, ஸ்டோரி லைன் தெரியாது. ஸோ அதான் மெயின் குக்கிங்கு. ஸோ என்ஜாய் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அந்த காம்போ நல்லா வந்துருக்கு சார். எம் கையல்னு சொல்லிட்டு கேரக்டரு ரொம்ப இன்னசென்ட், நல்லாயிருக்கும். இல்லை சார் அது தெரில, ஆனால் படம் நல்லாயிருக்கும், பாருங்கள். இனிமேல் சார் நெக்ஸ்ட் வீக்கில் வரும்னு நினைக்கிறேன் சார் ட்ரைலர், ப்ராபப்ளி. இன்றைக்கி ஆடியில் இருந்துச்சு, இன்னொரு 1 வீக்கில் வந்துடும். ஏன்னா இன்னொரு 2 வீக் தானே இருக்குது. தலைவர் தனுஷ் இயக்கி நாலாவது படம். நானே சொல்றேன். வணக்கம் பசங்க. சார் சேலம் மாவட்டம் சார், சேலம் மாவட்டம் சார், ஆத்தூர் வட்டம் சார், தாண்டவராயபுரத்துலேருந்து பன்னீர் பேசுகிறேங்க சார். இது தலைவரோட 4வது படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. டைரக்ஷன் பண்ணி இட்லி கடை இப்போ ப்ரொடக்ஷனு இதில் நம்ம நேரு ஸ்டேடியத்தில் நடக்குது. அது இல்லாமல் அவரோட டைரக்ஷன், அவரோட எழுத்து இயக்கத்தில் எல்லாமே வருதுங்க சார். இது வந்து கிராமம் டு சிட்டி, கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போகுதுங்க சார் படம். இது வந்து வேறு லெவலுக்கு போகுங்க சார். திருச்சிற்றம்பலத்தோட இந்த படம் வேற லெவலுக்கு போங்க சார். அந்த படத்தோட இந்த படம் வந்து ஹிட்டுங்க சார். இது வந்து வேற லெவலுக்கு போங்க சார். இதுல வந்து மொத்தம் பார்த்திபன் நடிச்சிருக்காரு, அருண் விஜய் நடிச்சிருக்காரு, நித்யம் மேனன் நடிகர் நடிச்சிருக்காரு, அருண் விஜய் எல்லாமே நடிச்சிருக்காங்க சார். அது இல்லாமல் இவர் அருண் விஜய், சமுத்திரக்கனி, இதெல்லாம் ஒரு வேற லெவல் படங்க சார். இது வந்து அடுத்த சூப்பர் ஸ்டாருங்க சார். அவர் வேற லெவல் இருக்குங்க சார். அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்து அவர் தான், தமிழ்நாட்டுக்கு அடுத்து அவர் தாங்க சார். இது குபேர படத்துல ஏற்கனவே இந்த குபேர படத்துல எல்லாமே பேசிட்டாருங்க சார். இதுல வந்து நாங்க ஒன்று இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறோங்க சார். இவர் பேசுவார், அதை வந்து நாங்கள் ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்க்குறோம். இங்க இருக்க ஒட்டுமொத்த ரசிகருக்கும் அதுக்கோசரம் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் சேலம் மாவட்டம். வைக்க மாட்டாங்க சார், வச்சிருக்காங்க. இது வந்து வேற ஒரு லெவலுக்கு போங்க சார். இது முதல்ல எடுத்துட்டாரு. சேலம் மாவட்டத்துலேருந்து வரோங்கண்ணா, சேலம் மாவட்டத்துலேருந்து வரோம். இந்த இட்லி கடை பெரும் எதிர்பார்ப்போடு இருக்குது. நான் தீவிரமான தனுஷ் ஃபேன். என்ன மாதிரி இன்னும் பல பேர் இருக்கிறாங்க, பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. அதில் நானும் ஒருத்தன். இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் நித்யம் மேனன் தனுஷ் காம்போ வந்தாலே அது பயங்கரமான ஹிட்டான காம்போவாக தான் மாறும். இந்த படம் இன்னும் அதுக்கு மேலே ஹிட் கொடுக்குன்னு நினைக்கிறோம். இது ஒரு சிட்டி டு ஸ்டேட் நேஷ்னல் லெவலில் போகிற மாதிரி ஒரு கான்செப்ட் மாதிரி எங்களுக்கு தெரியுது. படம் வந்தால் தான் நமக்கு தெரியும் அது என்ன கான்செப்ட்னு தெரியும். வந்தால் தான் ப்ரோ தெரியும். இல்ல தனுஷ் அந்த இடத்துல இருந்தாலே அந்த இடம் திருவிழா தான். தனுஷ் அந்த இடத்துல வந்தாலே அந்த இடம் திருவிழாவா தான் இருக்கும். அது இங்கன்னு கிடையாது, சென்னைன்னு கிடையாது, எந்த ஸ்டேட்டுக்கு அவர் வந்தாருமே அது திருவிழா தான். இல்ல இது வந்து ஸ்டார்டிங் தான். தனுஷோட கேரியர்ல இது வந்து ஸ்டார்டிங் தான். இன்னும் இதுக்கு மேல நாங்க வந்து கிரௌட காட்டுறதுக்கு முயற்சிகள் எடுப்போம். தனுஷ்கான ஃபேன்ஸ் அவங்கவுங்க தானா அவங்களாவே வருவாங்க.
நம்ம யாரும் கூப்பிடுறது கிடையாது, தனுஷ்காக வர ஃபேன்ஸ் தான் இது எல்லாமே. சில ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடை சேர்த்ததுக்காக நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இது வந்து அப்படி கிடையாது, இது தானாக வர்றது. வரும் அப்படியே அண்ணா தனுஷ் வருவா போடு.